வணக்கம். சாண்டில்யனின் மண்மலர். அத்தியாயம் 51. நோகுன் கிணறு. மழைக்காலம் போய் வசந்த காலமும் வந்தது. வசந்தம் மட்டுமல்ல, இளைய நவாப் சலீமும் வந்து கோமல் மீருக்கு புறம்பே இருந்த ராணாவின் சிறு படையை தோற்கடித்தான். ஆனால் கோமல் மீருக்குள் இருந்த ராணாவையோ அவரின் மீதி படையையோ வெற்றி கொள்ள சலீமால் முடியாததால் அந்த கோட்டையை முற்றுகையிடும்படி கோக்கா, ஷாபஸ்கான் ஆகிய இரு படைத்தலைவர்களுக்கு ஆணையிட்டுச் சென்றான். முற்றுகை கோட்டைக்குள் உணவு பஞ்சத்தை விளைவித்தது. இருப்பினும் ராணா அசையவில்லை. தமது படைகளுக்கு உள்ள உணவை பகிர்ந்து அளித்தார். தமது உணவையும் குறைத்து கொண்டார். இடையிடையே ரவிச்சந்த் கோட்டை சுரங்க வழியாக வெளியே சென்று ரகசியமாக கொணர்ந்த உணவு கோட்டையிலிருந்த வீரர்களை போஷித்து வந்தது. அப்படி உணவு கொண்டு வந்த ஒரு நாள் மாலை அவன் தனக்கென ஒழித்து விடப்பட்டிருந்த இல்லத்துக்கு வந்தபோது சம்பக் உணவை எதிரில் வைத்துக்கொண்டு சாப்பிடாமல் உட்கார்ந்திருந்ததை கவனித்தான். ஏன் சம்பக், உணவு செல்லவில்லையா என்று அன்புடன் விசாரித்தான். 5வது மாதம் நெருங்கிவிட்டதால் ஓரளவு அதிகரித்த கர்ப்பத்துடன் இருந்த சம்பக் அவனை நோக்கி, உணவு செல்லாமல் இல்லை, ஆனால் உட்கொள்ள மனம் இடம் கொடுக்கவில்லை என்றாள். ஏன், மனத்தில் என்ன விசாரம் உனக்கு என்று வினவினான் ரவிச்சந்த் கவலையுடன். ராணா இன்று சாப்பிடவில்லை என்றாள் சம்பக். ஏன் என்று வினவினான் ரவிச்சந்த். அவர் குழந்தைகள் அழுதன, அதனால் தமது உணவை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்து விட்டார் என்று சம்பக் விளக்கினாள். இதை கேட்ட ரவிச்சந்த் பிரமித்தான். சம்பக், ராணாவுக்கு வேறு உணவில்லையா என்று விசாரித்தான் பிரமிப்பினூடே. இருக்கிறது, ஆனால் கோட்டை முற்றுகையிடப்பட்டிருப்பதால் ஒருவருக்கு இவ்வளவுதான் ஆகாரம் என்று ராணா நிர்ணயித்திருக்கிறார். அதற்கு மேல் யாரும் சாப்பிடக்கூடாது என்று திட்டமான உத்தரவிருக்கிறது. அதற்கு ராணா முதலில் கீழ்ப்படுகிறார் என்று சம்பக் சொன்னாள். ரவிச்சந்த் வியப்பின் எல்லையை அடைந்தான். ஏதோ சிறிது நேரம் சிந்தித்துவிட்டு, இந்த உணவு உன் பங்குதானே என்று கேட்டான். ஆம். அப்படியானால் நீ ஏன் சாப்பிடவில்லை? காரணம் முன்பே சொன்னேன். காரணம் சரியல்ல. நீ பட்டினி கிடப்பதற்கும் ராணா பட்டினி கிடப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்? ராணா பட்டினி கிடந்தால் அவர் மட்டும் கிடக்கிறார். நீ பட்டினி கிடந்தால் உன் மகனையும் பட்டினி போடுகிறாய். என் மகனா? ஆம் என்ற ரவிச்சந்த் அவள் வயிற்றை நோக்கினான். அங்கிருப்பவன் மகன் என்பது எப்படி தெரியும் உங்களுக்கு என்று கேட்ட சம்பக் நகைத்தாள். தெரியும் என்றான் ரவிச்சந்த். எப்படி? இரவு நீ உறங்கிய போது உன் வயிற்றில் மேல் கையை வைத்தேன். அங்கு உள்ளிருப்பவன் என் கையை காலால் வின் வின் என்று உதைத்தான். பெரிய போக்கிரி. சம்பக் கணவனை அன்பு கண்களால் நோக்கினாள். இருக்கும் என்றாள் மெதுவாக. என்ன இருக்கும்? உதைத்திருக்கும். இருக்கும் என்ன? உதைத்தான் என்றுதான் சொன்னேனே. போக்கிரி என்றும் சொன்னீர்கள். ஆம். அப்பனை போல் இருக்கிறான் என்ற சம்பக் எதிரே உட்கார்ந்துவிட்ட ரவிச்சந்தின் மடி மீது தலையை சாய்த்து கொண்டாள். ரவிச்சந்த் அவள் தலையை தடவி கொடுத்தான். குழல்களை கோதிவிட்டான். பிறகு இலையிலிருந்த கோதுமை சப்பாத்தி ஒன்றை சிறிது விண்டு அவள் வாயில் ஊட்டினான். அவள் அதை மென்று கொண்டே ராணா என்று ஏதோ சொல்ல முயன்றாள். அவருக்கு பிறகு ஊட்டுகிறேன் என்றான் ரவிச்சந்த். ஏனாம் என்று அவள் கெஞ்சினாள். அவருக்கும் வயிறு பெரிதாகத்தான் இருக்கிறது, ஆனால் அவர் கர்ப்பம் இல்லை என்று ரவிச்சந்த் சப்பாத்தியை தட்டு ஓரத்திலிருந்து கீரையில் தொட்டு தொட்டு ஊட்டினான். மெதுவாக அவளுக்கு உணவு அளித்து முடிந்ததும், உனக்கு படுக்கை போடட்டுமா என்று கேட்டான். அவள் பதில் ஏதும் சொல்லவில்லை. பெருமிதமும் வெட்கமும் கலந்த பார்வை ஒன்றை அவன் மீது செலுத்தினாள். அவன் அவளுக்கு படுக்கையை விரித்து அவளை படுக்க வைத்துவிட்டு தட்டை எடுத்து தானே கழுவினான். இனி ராணாவை கவனித்துவிட்டு வருகிறேன் என்று கூறி வெளியே சென்றான். ராணாவின் மாளிகையை அவன் அணுகிய பொழுது ராணா வாயிலிலேயே நின்றிருந்தார். ராணாவை வணங்கிய ரவிச்சந்த், ராணா, நீங்கள் உணவு அருந்தவில்லை என்று கேள்விப்பட்டேன் என்றான். சம்பக் கோல் சொன்னாளா என்று ராணா கேட்டு நகைத்தார். ராணா, சற்று உறுதியான குரலில் அழைத்தான் ரவிச்சந்த். என்ன ரவிச்சந்த்? ராணா சர்வசாதாரணமாக கேட்டார். தங்கள் உடல் நலன்தான் எங்கள் பலம் என்றான் ரவிச்சந்த் உஷ்ணத்துடன். அப்படியா? ராணாவின் கேள்வியில் கேலி இருந்தது. ஆம் ராணா. நான் பலிஷ்டனாக இருந்து நீங்கள் எல்லாம் வீரர்களாக இல்லாவிட்டால் நான் யாரை வைத்துக்கொண்டு போரிடுவது என்று ராணா வினவினார்.
இதற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் திகைத்த ரவிச்சந்த், ராணா, இந்த சாக்கையெல்லாம் சம்பக் நம்ப மறுக்கிறாள். உங்கள் உணவை நீங்கள் அரச குமாரர்களுக்கு போட்டுவிட்டீர்களாம். அதனால் என்ன? சம்பக் ஆட்சேபிக்கிறாள். எதற்கு? நீங்கள் பட்டினி கிடப்பதற்கு. அவள் என்ன செய்தாள்? சாப்பிட வைத்தேன். ஏன்? அவள் வயிற்றில் குழந்தையொன்று இருக்கிறதே, அதை பட்டினி போடலாமா? ராணா நகைத்தார். அவள் செய்ததைத்தான் நானும் செய்தேன். அவள் வயிற்றுக்குள் ஒரு குழந்தை, எனக்கோ வெளியே உணவுக்கு கை நீட்டும் பல குழந்தைகள் என்றார் நகைப்பினூடே. பின் அந்த விவகாரத்தை அத்துடன் முடித்துக்கொண்டு, முற்றுகை எத்தனை நாள் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கிறாய் என்று வினவினார். எத்தனை நாள் முற்றுகையிட்டாலும் கோமல் மீரை பிடிக்க முடியாது என்றான் ரவிச்சந்த். அப்படி சொல்ல முடியாது. இந்த கோட்டடிக்குள் நமக்கு குடிநீர் தரும் நோகுன் கிணறு சரியாக இருக்கும் வரை அந்த கோட்டை சரணடையாது என்ற ராணா, அதை பாதுகாக்க சரியான ஏற்பாடு செய் என்று உத்தரவிட்டு மாளிகைக்குள் சென்று விட்டார். ரவிச்சந்த் ராணாவின் மாளிகை வாயிலிலேயே நீண்ட நேரம் நின்றான். பிறகு கோட்டையை சுற்றிலுமிருந்த தற்காப்பு ஏற்பாடுகளை பார்வையிட்டான். கடைசியாக நோகன் கிணறு இருந்த இடத்தை நாடிச் சென்று அதற்குள்ளே நோக்கினான். நோகன் கிணற்றில் ஊற்று கொப்பளித்துக் கொண்டிருந்தது. கோட்டை மக்களுக்கும் வீரர்களுக்கும் வேண்டி எடுக்கப்பட்ட நீரை கிணற்று ஊற்றுகள் வேகமாக நிரப்பிக் கொண்டிருந்தன. அதன் அருமை அப்பொழுதுதான் தெரிந்தது ரவிச்சந்துக்கு. ராணாவின் உத்தரவுப்படி 2 வீரர்களை கிணற்றுக்கு காவல் வைத்து, வீரர்களே, இந்த கிணறு கோமல்மீர் கோட்டையின் உயிர், இதை உங்கள் உயிரைப் போல் பாதுகாத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டு தனது இல்லம் சேர்ந்தான். சம்பக் கண்களை மூடி படுத்திருந்தாள். அவ்வப்பொழுது சங்கடத்தால் சிறிதசைந்தாள். ரவிச்சந்த் அவள் பக்கத்தில் உட்கார்ந்து அவள் வயிற்றின் மீது இறுக கட்டப்பட்டிருந்த முடிச்சை சிறிது தளர்த்தினான். பிறகு முகத்தை அதன் வயிற்றில் புதைத்துக் கொண்டவன் அசதியால் அப்படியே உறங்கிவிட்டான். விடியற்காலையில் அவன் எழுந்திருந்த போது வெளியே கோட்டைக்குள் அதிக பரபரப்பு இருந்தது. ரவிச்சந்த் முகம் கழுவி பல் துலக்கி வெளியே ஓடினான். தூரத்தில் ராணா நோகன் கிணற்றுக்கு அருகில் நின்றிருந்தார். அந்த இடத்தை நோக்கி விரைந்த ரவிச்சந்த் அங்கிருந்த கோர காட்சியைக் கண்டு சிலையென நின்றான். அவன் காவல் வைத்துப் போன 2 காவலரும் கத்தியால் குத்தப்பட்டு குருதி ஆறாக ஓடி கிணற்றடி நனைய மரணமடைந்து கிடந்தனர். ராணா கிணற்றுக்குள் எட்டி பார்த்தார். பிறகு திரும்பி அவர் முகத்தில் கோப அக்னி ஜொலித்துக் கொண்டிருந்தது. நோகன் கிணற்றில் பூச்சிகள் ஏராளமாக செத்து கிடக்கின்றன என்ற ராணா ரவிச்சந்தின் தோள் மீது கையை போட்டு அவனை அழைத்துக் கொண்டு நடந்தார். ரவிச்சந்த், இனி நமக்கு குடிநீர் இல்லை என்றார் ஓரிடத்தில் நின்று. பதில் சொல்லத் தெரியாமல் நின்றான் ரவிச்சந்த். இது வெளியில் இருப்பவர் செய்ததல்ல, கோட்டைக்குள் ஒரு துரோகி இருக்கிறான் என்ற ராணா அவனை சீக்கிரம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று ரவிச்சந்துக்கு ஆணையுமிட்டார். அதே சமயத்தில் வெளியிலிருந்த எதிரிகள் படை கோட்டை மதில் மீது பீரங்கி பிரயோகமும் செய்யத் தொடங்கியது. அத்தியாயம் 52. கவிதை கடிதம். ஹிந்துக்களின் மானத்தை காக்க அவ்வப்பொழுது ஒரு மாவீரன் தோன்றுகிறான். ஆனால் ஹிந்து சமுதாயத்தை காட்டிக் கொடுக்கும் துரோகிகள் பலர் தோன்றுகிறார்கள். அதனால்தான் ஹிந்து சமுதாயம் பல நூற்றாண்டுகள் பிற சமுதாயங்களின் அடிமையாக வாழ்ந்து வந்தது. அந்த துரோகிகளின் பட்டியலில் அக்பரின் கையாளாக இருந்து நோகன் கிணற்று நீரை புழுக்கல்லால் நிரப்ப யோசனை சொன்ன தேவ்ரா குலத் தலைவனையும் சேர்க்க வேண்டும். நோகன் கிணறு பாழடிக்கப்பட்டால் கோமல் மீர் வீழ்ந்தது என்று யோசனை சொன்னதன்றி அதை பாழடிக்க தனது கையால் ஒருவனையும் கோமல் மீருக்குள் நுழைந்தான் தேவ்ரா தலைவன். குடிநீர் இல்லாது போகவே ராணா தமது படைகளுடன் வெளிவந்து போரிட தயாரானார். அதற்கு முன்பாக வீரர்களான பில் ஷாதியாரிடமும் தனது மனைவிகளையும் குழந்தைகளையும் கர்ப்பவதியான சம்பக்கையும் ஒப்படைத்தார். அன்று இரவு சுரங்க வழியாக பெண்களும் குழந்தைகளும் அழைத்து போகப்பட்ட பிறகு ராணா கோட்டை கதவுகளை திறந்து தமது வீரர்களுடன் வெளியே வந்தார். ஏதோ பெரும் புயல் போல் வெளியே வந்த ராணாவின் படையால் முற்றுகைப் படையின் முன் வரிசைகள் பாதிக்கப்பட்டாலும் பின் வரிசைகள் நெருங்கித் தாக்க கோமல் மீர் முகலாயர் கைகளில் வீழ்ந்தது. ஆனால் ராணாவோ ரவிச்சந்தோ மற்றும் பிரதான படைத்தலைவர்களோ யாரும் பிடிபடவில்லை. இனி கோட்டையை காக்க முடியாதென்று உணர்ந்த ராணா தமது படையுடன் எதிரி படைகளை அம்பு போல் ஊடுருவினார். எதிர்ப்பட்டவர்களை கொன்று கொண்டே போனார். இந்த பயங்கர போரில் மேவாரின் ஆஸ்தான கவியும் மாண்டான். அதனால் மனமுடைந்த ராணா தமது மீதி படையுடன் மேவாரின் தென்கிழக்கு பகுதியிலிருந்த மலைக்காட்டு குடியிருப்பான சுப்புன் என்ற இடத்துக்குச் சென்றார். அங்கு சோந்த் என்ற நகரத்தில் தங்கினார். ஆனால் லட்சக்கணக்கில் அடுத்தடுத்து ஈசல்கள் போல் குவிந்த முகலாயரும் மான்சிங்கின் ராஜபுத்திரரும் ராணாவுக்கு இருக்க இடமில்லாமல் அடித்தனர். கோமல் மீரை தொடர்ந்து துர்மேதி,
கோகுண்டா கோட்டைகள் வீழ்ந்தன. இந்த கோட்டைகளை ராஜா மான்சிங்கே நேரில் முற்றுகையிட்டு பிடித்தார். முதலில் உதயசாகரத்தில் செய்த சபதப்படி ராணாவை மேவாரில் நிற்க இடமில்லாமல் அடித்தார் மான்சிங். மகபத்கான் உதய்பூரை பிடித்தான். அதே சமயத்தில் தான் பெரிட் என்ற முகலாய படைத்தலைவன் ராணா தங்கியிருந்த சோந்தையும் தாக்கினான். இதற்கும் ஒரு ராஜபுத்திரன் உதவினான். ஆனால் இத்தனை துரோகிகளுக்கும் இடையில் ராஜபக்தியும் நாட்டு பக்தியும் மிகுந்த வீரர்கள் ராணாவின் பக்கத்தில் உறுதியாக நின்றபடியால் ராணாவை அண்ட யாராலும் முடியவில்லை. மனைவிமார்களுக்கும் குழந்தைகளுக்கும் உணவு வசதி கூட இல்லாத சமயங்களிலும் ராணா திடீரென்று பல இடங்களில் தோன்றி முகலாய படைப்பிரிவுகளை வெட்டி சாய்த்து கொண்டிருந்தார். இப்படி தொல்லை கொடுத்த ராணாவை எப்படியும் பிடித்து கொண்டு வருகிறேன் என்று சோந்த் நகரத்தை பிடித்த பெரிட் மார்த்தட்டினான். அப்படி சபதம் செய்ததன்றி அதை நிறைவேற்ற தனது படைகளுடன் காடுகளிலும் உளவலானான். அந்த பெரிட் இப்படி ஆர்ப்பாட்டமாக திரிந்த சமயத்தில் ஒரு நாள் இரவு ஒரு மலைப்பள்ளத்தில் ராணா பிரதாப்பால் மடக்கப்பட்டான். அந்த இடத்திலேயே ராணாவின் சிறுபடை முகலாயரின் பெரும் படையை அழித்து பெரிட்டையும் கொன்றுவிடவே முகலாயர்கள் மலைக்காடுகளுக்குள் திரிவதை நிறுத்தி கொண்டாலும் ராஜா மான்சிங் மட்டும் ராணாவை அழிக்கும் முயற்சியை தளர்த்தவில்லை. இதற்கிடையில் ராணாவின் வீரமும் முகலாய படைகளின் கையாலாகாத செயல்களும் ராஜபுதன கவிகளால் மட்டுமன்றி முகலாய கவிகளாலும் பாடப்பட்டன. ராணாவின் வீரதீர செயல்கள் அக்பரின் இதயத்தையும் தொட்டன. அவருடைய சபையில் இருந்த தில்லி நகர படைத்தலைவனான கான் கானான் அக்பரின் முன்னாலேயே பிரதாப்பை பற்றி பின்வரும் கருத்துள்ள கவிதையை பாடினான். இந்த உலகில் எதுவும் நிலையற்றது, நிலமும் பணமும் மறையும். ஆனால் ஒரு மகாவீரனின் கண்ணியமான பெயர் என்றும் நிலைத்திருக்கும். போஷியோ. பிரதாப் பணத்தை துறந்தான், நிலப்புலன்களை துறந்தான். ஆனால் தன் தலையை யாருக்கும் வணங்கினான் இல்லை. ஹிந்து மன்னர்கள் அனைவரிலும் அவன் ஒருவனே தனது இனத்தின் மானத்தை காத்து நின்றான். இந்த கருத்து கவிதை முகலாய சாம்ராஜ்யத்தில் எங்கும் பரவலாயிற்று. ஆண்டுகள் ஓடின. பிரதாப் பணியவில்லை. அன்ன ஆகாரமின்றி குழந்தைகள் வாட, பெண்கள் துன்புற சிறு படையுடன் போராடிக்கொண்டே இருந்தார். நாடில்லை, இருக்க வீடில்லை. இந்த நிலையில் அவ்வப்பொழுது இடம் மாறினார் பிரதாப். ராஜபக்தர்களான பில் ஜாதியர் ராணாவின் குழந்தைகளை கூடைகளில் வைத்து தூக்கிக் கொண்டு மலைக்காடுகளில் நடந்தனர். இரவுகளில் அந்த கூடைகள் மரக்கிளைகளில் தொங்கவிடப்பட்டு குழந்தைகளின் தொட்டில்களாயின. அந்த தொட்டில்கள் ஒன்றில் ரவிச்சந்தின் 3 வயதுள்ள குழந்தையும் சீராடினான். சம்பக் அந்த கஷ்டங்களை லட்சியம் செய்யவில்லை. ரவிச்சந்த் சதா ராணாவுடனேயே இருந்தான். ராணாவின் பக்கத்திலேயே படுத்தான். அதை பற்றி சம்பக் ஒரு நாள் ரவிச்சந்துடன் தனிமையில் இருக்கையில் கேட்டாள். உங்களுடன் பேசக்கூட அவகாசம் கிடைக்கவில்லையே. ராணாவுக்கு மூச்சு விடக்கூட அவகாசம் இல்லையே சம்பக் என்றான் ரவிச்சந்த். ராணாவுடன் தினம் படுப்பதானால் நீங்கள் ராணாவையே விவாகம் செய்து கொண்டிருக்கலாமே என்று வேடிக்கையாக பேசினாள் சம்பக். செய்து கொள்ளலாம், ஆனால் இழுத்தான் ரவிச்சந்த். ஆனால் என்று கண்களை அவனை நோக்கி உயர்த்தினாள் சம்பக். முகலாயரின் கையாளாக இருந்த என்னை மணந்து கொள்ள அவர் சம்மதிக்க வேண்டுமே என்றான் ரவிச்சந்த். இதை கேட்டு சம்பக் இனிமையாக நகைத்தாள். அவள் இடையில் தனது இடது கையை செலுத்தி தன்னை நோக்கி இழுத்து அணைக்க முயன்றான் ரவிச்சந்த். அப்பொழுது பின்னாலிருந்து ரவிச்சந்தை யாரோ உதைத்தார்கள். ரவிச்சந்த் திரும்பினான். அவன் 3 வயது குழந்தை அவனை உதைத்தது. கையால் அடிக்கவும் செய்தது. ரவிச்சந்தின் முகத்தருகே வந்த சம்பக்கின் முகத்தையும் பிடித்து தள்ளியது. இந்த இம்சைகளால் ரவிச்சந்த் நகைத்தான். பார்த்தாயே உன் பிள்ளையை என்று சம்பக்கிடம் கூறினான். இவன் ராணாவின் ஒற்றன் என்றாள் சம்பக். ஆம், நாம் என்ன செய்கிறோம் என்பதை வேவு பார்க்க ராணாதான் தூண்டியிருப்பார் என்று ரவிச்சந்த் ஒத்து பாடினான். இப்படி நடந்து கொண்டிருந்த ராணாவின் முகாம் அவ்வப்பொழுது இடம்பெயரலாயிற்று. உணவு கிடைப்பதும் அரிதாயிற்று. ஒரு நாள் இரவு ராணா சாப்பிட உட்கார்ந்த சமயத்தில் அவர் குழந்தைகள் கை நீட்டின. இருந்த உணவை அவற்றின் கைகளில் போட்டார் ராணா. இருப்பினும் உணவு போதாததால் குழந்தைகள் அழுதன. ராணி கண்ணீர் உகுத்தாள். ராணா மறுநாள் முதல் தீவிர சிந்தனையில் இருந்தார். திடீரென ஒரு நாள் ஒரு தூதனிடம் ரகசிய கடிதம் ஒன்றை கொடுத்து ஏதோ சொன்னார். கடிதத்தை ஏந்திய வீரன் ஆஜ்மீருக்கு விரைந்தான். அடுத்த 3வது நாள் அக்பர் சபையை கூட்டினார். ராணா தமக்கு கடிதம் எழுதியதை கூறினார். கடிதத்தை தமது லிகிதனை விட்டு படிக்கவும் சொன்னார். அதில் பிரதாப் எழுதியிருந்தார். என்னைச் சுற்றிலும் எனது வீரர்கள் மடிந்து விழுவதைக் கண்டேன். ஆனால் அதற்கு மசியவில்லை. ராஜபுத்திரன் அதை காணவே பிறக்கிறான். ஆனால் குழந்தைகள் பசிக்கு அழுவதை எந்த தந்தை பார்ப்பான்? அதற்கு பரிகாரம் வேண்டாமா? எனது கஷ்டங்களுக்கு விடிமோட்சம் இல்லையா? இதுதானா ராஜரீகம் என்று கிட்டத்தட்ட சரணாகதிக்கு சமானமான அந்த கடிதத்தை படிக்க கேட்டதும் அக்பர் வெற்றி புன்முறுவல் செய்தார்.
இதன் விளைவாக பொது கொண்டாட்டங்கள் நடக்கட்டும் என்று உத்தரவிட்டார். சற்று பொறுங்கள் சக்கரவர்த்தி என்றான் பிக்கானீர் மகாராஜாவின் தம்பியான பிருத்திவிராஜ். ஏன் பிருத்திவிராஜ் என்று சக்கரவர்த்தி கேட்டார். அந்த கடிதத்தை நான் பார்க்கிறேன் என்றான் பிருத்திவிராஜ். பிருத்திவிராஜிடம் கடிதத்தை காட்டுமாறு சக்கரவர்த்தி உத்தரவிட கடிதம் பிருத்திவிராஜிடம் கொடுக்கப்பட்டது. சபையில் எழுந்து நின்ற பிருத்திவிராஜ் ஒரு முறைக்கு இருமுறையாக கடிதத்தை பார்த்தான். முடிவில், சக்கரவர்த்தி, நல்ல வேளை, இந்த கடிதத்தை நான் பார்த்தேன் என்றான். என்ன பிருத்திவிராஜ் என்று சக்கரவர்த்தி வினவினார். கொண்டாட்டத்தை நடத்தியிருந்தால் நம்மை கண்டு உலகம் நகைத்திருக்கும் என்றான் பிருத்திவிராஜ். ஏன்? அக்பர் உஷ்ணத்துடன் கேட்டார். பிருத்திவிராஜ் அரச சபையை ஒருமுறை சுற்றுமுற்றும் நோக்கினான். இது ராணா பிரதாப் சிம்மரின் கையெழுத்தல்ல என்று ஒரு வெடியை வீசினான். சபையில் முதலிலிருந்த உற்சாகம் மறைந்து நிசப்தம் குடிக்கொண்டது. பிருத்திவிராஜ் தொடர்ந்து சொன்னான். சக்கரவர்த்தி உத்தரவிட்டால் ராணாவுக்கு நானே கடிதம் எழுதி கேட்கிறேன் என்றான். அக்பர் சிந்தித்தார். அப்படியே செய், அனுப்பும் முன்பு கடிதத்தின் வாசகத்தை படித்து காட்டு என்றார். தலை வணங்கினான் பிருத்திவிராஜ். அன்று இரவு கடிதத்துடன் சக்கரவர்த்தியின் அந்த புறத்துக்கே சென்ற பிருத்திவிராஜ் அந்த புற முன் அறையில் நின்று தான் வந்திருப்பதை சக்கரவர்த்திக்கு தெரிவிக்குமாறு கூறினான். சில நிமிடங்களில் சக்கரவர்த்தி அங்கு வந்து பிருத்திவிராஜை கடிதத்தை படிக்கும்படி உத்தரவிட்டார். பிருத்திவிராஜ் படித்தான். வணக்கத்துக்குரிய ராணா பிரதாப்புக்கு பிருத்திவிராஜ் எழுதுவது: தாங்கள் சக்கரவர்த்தியிடம் சரணடைவது குறித்து எங்களுக்கெல்லாம் மிகவும் திருப்தி. வீரனான பிரதாப் எங்களுடன் சேருவதால் சக்கரவர்த்திக்கு எங்களிடமுள்ள மதிப்பும் அதிகமாகும். சீக்கிரம் விடை அனுப்பினால் நானே நேரில் வந்து தங்களை அழைத்து வருகிறேன் என்ற வாசகத்தை படித்தான் பிருத்திவிராஜ். அக்பர் பிருத்திவிராஜின் முதுகை தட்டி கொடுத்து, கடிதத்தை அனுப்பிவிடு என்றார். தலைவணங்கி வெளியே வந்த பிருத்திவிராஜ் அந்த கடிதத்தை மடியில் சொருகிக் கொண்டு மடியில் இருந்த வேறொரு கடிதத்தை மடித்து ராஜமுத்திரைகளை வைத்தான். இதை கொண்டு போய் ராணாவிடம் கொடு என்று உரக்க கூறவும் செய்தான். அன்றிலிருந்து 3வது நாள் தமது காட்டு முகாமில் ராணா பிருத்திவிராஜின் கடிதத்தை படித்தார். ஹிந்துவின் நம்பிக்கை ஹிந்துவின் கைகளில்தான் இருக்கிறது. ஆனால் ராணாவே எங்களை கைவிடுகிறார். ராணா ஒருவர் இல்லாவிட்டால் எல்லா ஹிந்துக்களையும் அக்பர் ஒரே தட்டில் வைத்து விடுவார். நமது மன்னர்கள் அடிமைகளாகிவிட்டார்கள். நமது மாதர்கள் கற்பிழந்தார்கள். அக்பர் நமது இனச்சந்தையில் ஒரு தரகர் ராணாவைத் தவிர எல்லோரையும் விலை பேசிவிட்டார். சித்தூரும் இந்த சந்தைக்கு வரப்போகிறதா? ஹமீரின் சந்ததியும் எங்களை கைவிட்டு விடுமா? இந்த தரகன் சிரஞ்சீவி அல்ல. மரணம் ஒரு நாள் இந்த தரகனையும் அழைத்துச் செல்லும். அன்று ராஜபுத்திரர்கள் ராணாவிடம் வருவார்கள். தங்கள் விதைகளை ராஜபுதன புனித பூமியில் விதைக்க, மீண்டும் தூய்மையான ராஜபுதன இரத்தத்தை பெற. இன்று ராஜபுதனம் ராணாவைத்தான் எதிர்பார்க்கிறது. அந்த நிலை வந்தால் ராஜபுதன இன தூய்மையை காக்க. இதை படித்ததும் ராணா பிரதாப் எழுந்தார் சிங்கம் போல. ரவிச்சந்த், சக்தா, நமது படைகளை திரட்டுங்கள் என்று கூவினார். இருவரும் வியப்பின் வசப்பட்டு எழுந்து, என்ன ராணா என்று ஏக காலத்தில் வினவினார். என் ரத்தம் வேகமாக ஓடுகிறது, வெற்றி அருகில் தெரிகிறது என்ற ராணா கடிதத்தை சக்தாவிடம் கொடுத்து மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த தமது வாளை சற்றென்று உரையுடன் எடுத்து உரையிலிருந்து வாளை உருவி வேகமாக இருமுறை வீசினார். சோர்வுற்ற ராணாவின் இதயத்துக்கு பிருத்திவிராஜின் கடிதம் உரமேற்றியது. கவிஞனான பிருத்திவிராஜ் கடிதத்தை கவிதையாக வடித்திருந்தான். அந்த கவிதை மேவாரின் கதையை அடியோடு மாற்றியது. அடுத்தடுத்து ராணா பல இடங்களில் சென்று முகலாய படைகளை அழித்தார். கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் நெருப்பு வைத்தார். மேவாரின் சுதந்திர ஜுவாலை மீண்டும் பெரிதாக எரிந்தது. அக்பரின் காதுகளில் ராணாவின் செயல்கள் விழுந்தன. பிருத்திவிராஜை கேட்டார் அக்பர். ராணாவின் வெறிக்கு காரணம் என்ன? என் கடிதத்துக்கு பதில் சொல்கிறார் ராணா என்று வெறுப்புடன் பேசி பிருத்திவிராஜ் உள்ளூர நகைத்துக் கொண்டான். அத்தியாயம் 51, 52 முடிவடைந்தது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் நிறைய நாவல்ஸ் போட்டிருக்கேன். ஆனால் நம்ம சேனலுக்கு லைக்ஸே வரது கிடையாது. எந்த வீடியோக்கும் லைக்ஸ் வரது கிடையாது. உங்களுக்கு கேட்டு பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் லைக்ஸ் போட்டு விடுங்க. அப்போ தான் நம்மளோட நாவல்ஸ் மற்றவங்களுக்கும் காட்டும். ஓகே, தேங்க்யூ.